ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நான் ஊருக்கு விடுமுறைக்கு போயிருந்தேன். அப்போதைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளையில் பார்த்தது பார்க்கலாம்னு சொல்லிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருந்தோம். அதை பற்றிய சின்ன வரலாறு செய்திகள் எனக்கு தெரிந்த அளவுக்கு பதிவிட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தின் வரலாறு. சோழ மன்னன் ராஜேந்திர சோழனால் கங்கை சமவெளிகளை வென்று தனது ஆட்சியை அங்கீகரிக்கவும் நினைவிற்காகவும் கட்டப்பட்ட ஒரு நகரம் மற்றும் சிவன் கோவிலாகும். ராஜேந்திர சோழன் தனது வெற்றிக்கு நினைவாக 1023 கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். ராஜேந்திர சோழனின் கங்கை வெற்றி. சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை சமவெளிகளை வென்று சோழர்களின் ஆதிக்கத்தை அங்கீகரிப்பதற்காக இக்கோவிலையும் நகரத்தையும் கட்டினார். புதிய தலைநகரம். ராஜேந்திர சோழன் தனது தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது. சோழர்களின் ஆதிக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் ஆட்சிக்கான ஒரு முக்கிய மையமாக இருந்தது. யுனெஸ்கோ பாரம்பரியம் பற்றி சொல்கிறேன். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். சுற்றுலாத்தலம். கங்கை கொண்ட சோழபுரம் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு முக்கிய இடமாக விளங்குகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார். பிரதான கோவில் கோபுரம் 55 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள கட்டிடமாகும். செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இக்கோவில் வளாகத்தை முற்றிலும் பிரம்மாண்டமான கலைஞர்களின் ஆக்கம் அலங்கரிக்கிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாகும். கிபி 1023 கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் சிவன் கோவிலும் சோழ கங்கம் எனும் ஏரியும் வெற்றி நினைவாக அமைக்கப்பட்டது. இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றி தமிழருடைய வீரத்தை நினைவு சின்னமாக இன்னும் விளங்குகின்றன. அவன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினான். அவனது காலத்திலிருந்து கிபி 1279 ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக 256 ஆண்டுகள் இருந்தது. அவர் இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும். இந்த நகரம் ஒட்டக்கூத்திரன், மூவர் உலா, ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவனது ஆட்சியின் 11வது ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி 1036 முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்றளவும் வாழும் வரலாறாக உள்ள இக்கற்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் அழகிய தொகுப்பாக உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களிலிருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மன்னர் ராஜேந்திர காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகருக்கு இருந்த பல பெருமைகளுள் ஒன்று எதிரிகளின் எந்த ஒரு படையெடுப்பும் சந்திக்காத தலைநகர் என்பதாகும். ராஜேந்திரன் ஏராளமான நாடுகள் மீது படையெடுத்து சென்று அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்றார். அவரது காலத்தில் எந்த நாட்டு மன்னருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் மீது படையெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை. என்ற போதிலும் பல மன்னர்களின் கோபம் நீரு பூத்த நெருப்பாக இருந்தது. பாண்டியர்கள், சேரர்கள், இலங்கை மற்றும் சாளுக்கிய தேசங்களில் ஆட்சியாளர்கள் ஆகிய அனைவரும் போர்களில் தோற்ற காரணத்தால் சோழர்களை பழிவாங்குவதற்கான காலத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். ராஜேந்திரன் மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அவரது மகன்கள் காலத்திலும் பாண்டியர்கள், சாளுக்கியர்கள் கடும் பாதிப்புக்குள்ளானார்கள். குறிப்பாக பாண்டியர்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தனர். சோழர்கள் வழியில் வந்த 3ஆம் குலோத்துங்கன் பாண்டியன் நாடு மீது
3 முறை போர் தொடுத்து பெரும் அழிவை ஏற்படுத்தினார். மதுரை நகரை அழித்த அவர் அங்கு கழுதையை வைத்து ஏர் உழுது கவடி விதைத்தார். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1216ஆம் ஆண்டு மாரவர்ம சுந்தர பாண்டியன் பாண்டிய தேசத்தில் அரியணை ஏறினார். 3ஆம் குலோத்துங்கன் நிகழ்த்திய நாச வேலைகளுக்கு பழி தீர்க்கும் விதமாக அவர் 1219ஆம் ஆண்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்தார். அப்போது சோழ மன்னராக இருந்த 3ஆம் ராஜேந்திரனை வென்ற அவர் சோழர்களின் பழைய தலைநகர்களான உறையூர், தஞ்சை ஆகியவற்றை அழித்து சேதப்படுத்தினார். அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரும் பாதிப்புக்குள்ளானது. 3ஆம் ராஜராஜனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த 3ஆம் ராஜேந்திரன் காலத்தில், அதாவது 1279ஆம் ஆண்டு, அப்போது பாண்டிய மன்னராக இருந்த மாரவர்மன் குலசேகரன் சோழ தேசம் மீது போர் தொடுத்தார். கண்ணூர் என்ற இடத்தில் நடந்த போரில் 3ஆம் ராஜேந்திரன் கொல்லப்பட்டார். தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் மேலும் அழிவை சந்தித்தது. 3ஆம் ராஜேந்திரனுக்கு பிறகு வாரிசு இல்லாததால் 450 ஆண்டுகளாக நீடித்த சோழ வம்சம் முடிவுக்கு வந்தது. சோழ தேசம் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. 1310ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாளிகாப்பூரில் படையெடுப்பு காரணமாக ஓராண்டு முழுவதும் குழப்பமான நிலை நீடித்தது. அப்போது பாண்டியர்களின் ஆட்சி பிரதேசமும் குறுகிவிட்டது. அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் நகரை கண்டு கொள்ளவில்லை. இதனால் அந்த நகர் தானாக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. 1365ஆம் ஆண்டு விஜயநகர மன்னர் குமார கம்பனா தமிழகம் மீது படையெடுத்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளை கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டில் உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் வசம் கங்கை கொண்ட சோழபுரம் ஒப்படைக்கப்பட்டது. 1765ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் ஆங்கிலேய படை உதவியுடன் கங்கை கொண்ட சோழபுரம் மீது தாக்குதல் நடத்தினார். அப்போது ஆங்கிலேய படையினர் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை தங்களது இராணுவ முகாமாக பயன்படுத்தி கோவிலுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார்கள். 1836ஆம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் அணை கட்டுவதற்காக ஆங்கிலேயர்கள் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலின் மதில் சுவர், கோவில் கோபுரம் ஆகியவற்றில் இருந்த கற்களை வெடிவைத்து தகர்த்து எடுத்து கொண்டார்கள். கோவில் கருவறையும் அதன் மீது கட்டப்பட்ட உயரமான விமானமும் மட்டும் எந்த சேதாரத்திற்கும் அப்படாமல் தப்பின. பாண்டியர்களின் படையெடுப்பு, ஆங்கிலேய படைகளின் அட்டுழியம் ஆகியவை காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரம், அங்கு இருந்த சோழ மன்னர்களின் அரண்மனைகள், வணிக வளாகங்கள், பொதுமக்களின் வீடுகள் ஆகிய அனைத்தும் தரமட்டமாகிவிட்டன. பல ஆண்டுகளுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தின் சுற்றுப்பகுதிகளில் சில குடியிருப்புகள் தோன்றின. அங்கே வீடுகளை கட்டியவர்கள் சோழர்களின் அரண்மனைகள் மற்றும் தலைநகர்களில் சிதறி கிடந்த செங்கற்களை எடுத்து சென்று பயன்படுத்தினார்கள். அப்போது ஒரு வண்டி செங்கல் 4 அணா என்று விலைக்கு விற்கப்பட்டது. அந்த பகுதியில் செங்கல் சூளையே தேவையில்லை என்ற அளவுக்கு தலைநகரில் சிதறி கிடந்த செங்கற்களை பயன்படுத்தப்பட்டன. இதனால் தலைநகரிலிருந்து சுவடு முற்றிலும் அழிக்கப்பட்டது. சோழ மன்னர்களின் வரலாற்றில் 254 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் பரபரப்பான தலைநகரமாக இயங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் இப்போது எப்படி இருக்கிறது? கொள்ளிடம் நதியின் வடக்கரையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு சிற்றூர் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அதுவல்ல மன்னர் ராஜேந்திரன் கட்டிய தலைநகரம். வாஸ்து சாஸ்திர விதிகளுடன் பிரபல கட்டடக்கலை நிபுணர்களின் ஆலோசனைப்படி நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நகரம் இப்போது எங்கே? ராஜேந்திரனுக்கு பிறகு வழியாக அவரது வாரிசுகளாக தோன்றிய 14 மன்னர்கள் ஒவ்வொருவரும் முடிச்சூடிக்கொண்டு கிபி 1279ஆம் ஆண்டு வரை 254 ஆண்டுகள் வாழ்ந்த அரண்மனைகள் எங்கே? மென்மேலும் தமிழர்களின் அடையாளம் அழிக்கப்படாமல் பாதுகாப்பது நம் கடமையே. வாழ்க வளமுடன் மக்களே.
வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். லவ் யூ ஆல் மக்களே.